ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். யங்கஸ்டர்ஸ் டூ வீலர் இப்போ தான் ஃபஸ்ட்டு புதுசாக ஓட்டுறாங்கன்னா ஸ்பீடாக போய் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கும். அதுக்கும் டேர்ன் பண்ணும்போது சில பேர் ஹார்ன் அடிக்க மாட்டிக்காங்க. அதனால் அங்கே ஆப்போசிட் வர பர்சனும் இவங்களும் மோதி நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கும். அதுக்கு நாங்கள் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரிலேட்டடாக சம்மந்தமாக ஒரு எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் வந்து என்ன இருக்குன்னா, அந்த இதில் வந்து ஸ்பீடு எவ்வளோ போகிறாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இவ்வளோ போகாதீங்கன்னு சொல்லிட்டு ரைடருக்கு அவங்க ஓட்டுறவங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த இப்போ ரீசெண்டாக பண்ணது வந்து அவங்க ஒரு 60-50 ஸ்பீட் மேலே போனாங்கன்னா பேரண்ட்டுக்கு வந்து மொபைல் ஆப்லேருந்து நோட்டிஃபிகேஷன் போகும். ஆனால் இந்த 2 ப்ராஜெக்ட்லேயும் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரிக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் ப்ரொப்போஸ்டு சொல்யூஷனில் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச சொல்யூஷனில் எங்கள் ப்ராஜெக்ட் வந்து கண்ட்ரோலிங் ஸ்விட்ச் அப்படின்னா நாங்கள் கண்ட்ரோல் த ஸ்பீடு ஸ்விட்ச் வச்சு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ வந்து பேரண்ட்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா நாங்கள் ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அந்த ஸ்விட்சோட லாக் ஓப்பன் ஆகும். அந்த லாக் ஓப்பன் ஆனால் அந்த ஸ்விட்சை நாங்கள் ஆன் பண்ணிட்டோம்னா 50 ஸ்பீட் மேலே போகாது, பேரண்ட் கண்ட்ரோல் மூலம் ஆயிரும். அதுக்கடுத்து டேர்ன் பண்ணும்போது தானாகவே ஹார்ன் அடிக்கிற மாதிரிக்கு நாங்கள் ஃப்ளெக்சிபிள் சென்சார் வச்சு பண்ணியிருக்கோம். டேர்ன் பண்ணும்போது ஃப்ளெக்சிபிள் சென்சார் வச்சு தானாகவே ஹார்ன் அடிக்கணும்னு பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் பெனிஃபிட்ஸ். இட் அவாய்ட்ஸ் ஓவர் ஸ்பீடாக போகிறத தடுக்கிறது. அடிக்கடி உண்டாகும் ஆக்சிடெண்ட்டே தவிர்க்கிறது. அவங்க ஓட்டுறவங்களோட லைஃப்பை முதல்ல நல்லா சேஃப்டி பண்ணும். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து அவங்களுக்கு நல்லா ஓட்ட தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ரிலீஃபாக இருக்கும், அவங்க நல்லா ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ரிலீஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பும் போது அவங்க தான் ஹார்ன் அடிக்கணும் அப்படின்னு பிரச்சனை இல்லை. அதனால் இவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும், ரைடர் பண்ணுறது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். ரியல் டைம் நோட்டிஃபிகேஷன் டு பேரண்ட். டெக்னாலஜி ஃபார் அக்யூரேட். ஏற்கனவே இருக்கிற ஹெல்மெட் கட்டுப்பாடு உட்பட வெஹிக்கிள் ரிவர்ஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒரு சில பேர் வந்து வேகமாக போகும்போது டேர்னிங்ஸில் திரும்புகிறாங்க. ஆப்போசிட்லேருந்து வர்றவங்களும் வந்து இவங்களும் வந்து முதல்ல ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதுக்காண்டி ப்ராஜெக்ட் தான் இது. இது வந்து நீங்கள் போய் திரும்ப டேர்னிங் பண்ணுறதுக்கு லைட்டாக திரும்பினோடனே இது ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த இப்போ பாருங்கள், ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. எந்த சைடு டேர்ன் பண்ணாலும் அது வந்து ஹார்ன் அடிக்கும். அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் மோட், கிட்ஸ் மோட்னு இன்னொரு ப்ராஜெக்ட். இப்போ இது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் யங்கஸ்டர்ஸ் எல்லோரும் இப்போ புதுசாக வண்டி ஓட்ட இருக்கவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் வண்டி ஓட்ட பழகுறாங்க, அவங்க வந்து ரொம்ப வேகமாக போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இது பாருங்கள், என் பேரண்ட்ஸு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோடனே ஓப்பன் ஆகுது சர்வோ மோட்டரு. உள்ளே ஒரு பட்டன் இருக்குது, அதை ஆன் பண்ணிட்டோன்னா வந்து 30 ஸ்பீடு, அதுக்கு மேலேயும் 30 ஸ்பீடு மேலே போகவே போகாது. 20, 10, 30 அதை மாதிரி தான் போகும். இது வந்து பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓப்பன் ஆகிடுதா சர்வோ மோட்டர். உள்ளே ஒரு பட்டன் இருக்குது, அதை ஆன் பண்ணிடுறாங்க, அதுவே க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் வச்சு தான் க்ளோஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. க்ளோஸ் ஆகிடுச்சா? Thank you everyone.